சரி, ஓகே. ஹேண்ட் சிக்னல் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கான நேரம் குறைவாக தான் இன்னைக்கு இருக்கும். நமக்கு 1 மணி தேலம் தான் இருக்குது. இந்த 1 மணி தேலத்தில் நாங்கள் அடுத்த விஷயத்தை படிக்கணும் தானே. அதனால கொஞ்சம் குயிக்காக சொல்ல வேண்டிய விஷயத்தை விளங்கப்படுத்துங்க. அதே ஹேண்ட் சிக்னல் போட்ட ஓடர்லையே ரைட்டா. நான் வீடியோ ஒன் பண்ணது வெளியில் ஒன் பண்ண இல்லாமல் இருட்டில் இருக்கேன். நான் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு வீடியோ ஒன் பண்ணுறேன். இருதயா, ஆரம்பிங்க இருதயா. குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போற தலைப்பு அரசாட்சி அமைப்பு முறை. மன்னனும் மன்னண்ட உதவி அதிகாரிகளும் குழுவும் நாடு முழுவதும் அவங்களோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துற விதத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்க அரசாட்சி முறை தான் மத்திய ஆட்சி முறைன்னு சொல்றாங்க. மன்னன் மத்திய ஆட்சியோட தலைவர். மன்னன் ஒருவருக்கு அடுத்த மன்னன் வர அரசாட்சி முறை 2ஆக பிரிக்கப்படும். அந்த 2 முறையும் இப்ப நான் சொல்ல போறேன். தந்தைக்கு அடுத்ததா அவங்களோட மகன் தான் அரசுரிமை பெறுவாங்களாம். உதாரணத்துக்கு பண்டகாபிய மன்னன் தான் அடுத்ததா அரசுரிமை பெற்றிருக்காரு. 2வது முறை மூத்த சகோதரனுக்கு அடுத்ததா இளைய சகோதரன் அந்த அரசுரிமையை பெறுவாராம். உதாரணத்துக்கு துட்டகை மூணு மன்னண்ட அடுத்த சகோதரன் சத்தாதீசன் தான் அடுத்த ஆட்சியாளர் உரிமை பெற்றாராம். புதிய மன்னர் ஒருவர் வார நேரம் பட்டாபிஷேகம் செய்யறது அவங்களோட வழக்கமா இருந்துச்சா. பட்டாபிஷேகம் என்றால் மன்னன் அவங்களோட பொறுப்புகளை சட்ட ரீதியாக பொறுப்பேற்கிறது தான் பட்டாபிஷேகம் என்று சொல்றாங்க. நாட்டுல மத்திய ஆட்சி உயர் நிர்வாகி மன்னன் என்பதால அவங்களுக்கு உரித்தான கடமைகள் நிறைய இருக்குது. அதுல நான் இப்ப 5 சொல்ல போறேன். நாட்டோட சட்டத்தையும் அமைதியையும் பேணுறது. 2வது உள்நாடு வெளிநாட்டு பகையாட்களில இருந்து நாட்டை காப்பாற்றுறது. 3வது மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்குரிய கடமைகளை பிரிச்சு கொடுக்கிறது. 4வது நாட்டுல பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துறதும் வரி விதிக்கிறதும். 5வது கடைசியா நீதிசார் நடவடிக்கைகளை மேற்கொள்றது சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, குட், வெரி குட். சன்சியா, தெளிவா இருந்துச்சு நீங்க சொன்னது. சன்சியா, குயிக்கா சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் தான் இருக்குது. என்ன சார்? ஆமா சார், நான் போன கிளாஸ் எல்லாம் கவுண்டால சார். அதனால நீங்க எது படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ரைட். இப்போ இன்னைக்கு படிப்போம். அடுத்த ஆளுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். கௌஷிகா, குயிக் பண்ணுங்க. நாளைக்கு விளங்கப்படுத்த போது சார் அரசாட்சி அமைப்பு முறை. மத்திய ஆட்சி மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் முக்குழுவும் நாடு முழுவதும் தமது அதிகாரத்துக்கு கட்டுப்படுற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஆட்சி முறையை மத்திய ஆட்சின்னு கருதலாம். மன்னன் மத்திய ஆட்சியின் தலைவர் ஆவாரு. மன்னன் ஒருவனுக்கு பின் அடுத்த மன்னன் அரசாட்சிக்கு வந்ததும் அரசமைக்குரிய பாரம்பரிய முறையிலேயே ஆகுது. அன்றாத காலத்துல பெரும்பாலும் கடைபிடித்து அரசுரிமை 2வது. தந்தைக்கு பின் மகனுக்கு அரசுரிமை கிடைத்திருக்கு. உதாரணமா பண்டகாபிய மன்னனுக்கு பின்னுக்கு அவரின் மகனாகிய மூத்த சிவன் அரசுரிமையை பெற்றிருக்காரு. அப்புறம் மூத்த சகோதரனான பின் இளைய சகோதரனுக்கு அரசுரிமையை பெற்றாரு. உதாரணமா துட்டகை மூணு மன்னனுக்கு பின்ன அவரின் சகோதராகிய சத்தாதிசன் ஆட்சியர் உரிமையை பெற்றிருக்காரு. எதிர்காலத்துல ஆட்சி உரிமையுள்ள இளவரசர்களுக்கு பிள்ளை பருவத்துல உயர்ந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதுல அவங்க ரொம்ப அக்கறை செலுத்தியிருக்காங்க. இப்ப மொழியறிவு மற்றும் ஆவணங்களுக்கு குறிச்ச பாரம்பரிய கல்வி அதிகமா பௌத்த பிக்குகளை வழங்கியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஸ்ருபிகா. கல்யாணம் பண்ணிருக்கான். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது விலங்கு வளர்ப்பு.
நம்ம விலங்கு வளர்க்கறதால நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். அதுல நான் கொஞ்சத்தை சொல்றேன். விவசாய நடவடிக்கைகளுக்கு நம்ம விலங்குகளை பயன்படுத்துறோம். போக்குவரத்து அதுக்காக பயன்படுத்துறோம். பொருட்களை ஏற்றி செல்றதுக்காக, பால், இறைச்சி, முட்டை, தயிர், வெண்ணெய், மருந்து வகைகளுக்கும் நம்ம இந்த விலங்குகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றோம். தவளம் அப்படிங்கிறது அப்படின்னா சார், மாடு முதுகு இருக்கு தானே, அந்த மாடுட முதுகுல நிறைய பொருட்களை ஏற்றி சொல்றதுதான் தவளம் அப்படிங்கிறோம். விலங்கு வளர்ப்புல ஆடு, மாடு, பன்றி, கோழி அது போன்ற விலங்குகளை தான் நம்ம வளர்க்கின்றோம் அப்படிங்கிறோம். அப்படி வளர்க்கறதால நம்ம பெற்ற முற்காலத்துல மன்னர்கள் பெற்றது நான்காம் காசியப்பன் கல்வெட்டு பாலை கொண்டிருக்கிறான். பசுக்களிட பாலை பெற்றுக்கொள்கின்றான். அப்புறம் பாலுல இருந்து பால், வெண்ணெய், தயிர், நெய் போன்ற 5 பொருட்களை அவர் உற்பத்தி செஞ்சிருக்கிறாரு. மாடு வளர்க்கிறவங்களுக்கு கோபலர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ஸ்ருபிகா, அப்போதும் கோபாலகர்கள். சரி, கோபாலகர்னு சொல்றது மாடு வளர்க்குற ஆட்களுக்கு அவங்க வாழ்ற இடத்துக்கு சொல்றது கோபால கம அல்லது கோபாலகம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு இடையர் என்ற ஒரு பெயரும் இருக்குது. ரைட். மற்றவங்க அப்படியே என்சிங்கிள் போட்டதோட இருக்கட்டும். நான் இன்றைக்கு படிப்பிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இப்ப இவங்க மத்திய ஆட்சி சம்பந்தமா விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அரசாட்சி அமைப்பு முறையில. இது நான் இன்னைக்கு படிப்பிச்சது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்ப முதல்ல வரப்போ லாஸ்டிக் இல்லைன்னு சொன்ன ஆக்களும் இருக்கிறீங்க தானே, அதனால கொஞ்சம் இது மேலோட்டமா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி விடுறேன். இந்த அரசாட்சி முறையில மத்திய ஆட்சி, பிரதேச ஆட்சின்னு 2 வகை இருக்குது. அதிகாரிகளோட கடமை இருக்குது. அதே மாதிரி பிரதேச ஆட்சியிலையும் அதிகாரிகளோட கடமைன்னு தனியா இருக்குது. சரியா? அதுல பாத்தீங்கன்னா இந்த மத்திய ஆட்சி அமைப்பு முறையில மத்திய ஆட்சி என்றால் என்ன, அதுக்கு வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும். பேர் சொன்னீங்க, 2 பேர் பேசினாக்கள் சொன்னீங்க. நாடு முழுவதும் தமது அதிகாரத்திற்கு கட்டுப்படும் விதத்தில் மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் குழுவாலும் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆட்சி. இப்ப நாடு முழுக்க என்ன செய்யப்படுது, இந்த ஆட்சி என்ன செய்யப்படுத்தப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசுரிமை பரிமாற்றப்பட்ட விதம் பிரதான காலத்துல 2 முறை இருந்தது. தந்தைக்கு பின் மகன், அதே மாதிரி மூத்த சகோதரனுக்கு பிறகு இளைய சகோதரன். மானவர்மன் ஆட்சி முறை படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு மானவர்மனை பத்தி நான் போகல, நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். ரைட். அரசர்கள் படிச்சிருக்கோம். 1ஆம் சேனன், 2ஆம் சேனன் படிச்சிட்டோம். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததா? அது கேட்கல. ஏதாவது சேனன் மன்னன்ல இல்ல சார். எல்லாம் ஓகே தானே? எக்ஸாம் வந்தா செய்வீங்க. ரைட். ஓகே. மன்னனுக்கு உரிமையான கடமைகளை பாருங்க. நாட்டின் சட்டத்தையும் அமைதியையும் பேணுதல், நாட்டையும் நாட்டு மக்களையும், இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிள்ளைகள். இங்க மட்டும் தேவையான விஷயம் இல்ல. O level எக்ஸாம்லயும் இந்த கேள்வி வரும். மன்னனுடைய கடமைகள் 2 குறிப்பிடுக அல்லது 3 குறிப்பிடுக, 2 குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அப்ப மன்னனுடைய கடமை எல்லா இடத்துலயும் ஒன்றுதான். நாட்டின் சட்டத்தையும் அமைதியையும் பேணணும், நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கணும், நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், மக்களின் ஆன்மீகத்தை கட்டியெழுப்பணும். சரி, இது அவனுடைய கடமைகள்ல வரப்போகிறது. அடுத்தது, இந்த அரசாட்சி நடவடிக்கையின் போது மன்னனுக்கு உதவிய அதிகாரிகள். அரசாட்சி நடவடிக்கைகளின் போது மன்னனுக்கு உதவிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆவணப்படுத்துபவர் இருக்கிறாங்க. அதேகவரு அல்லது பணிப்பாளர்னு சொல்றோம். அச அதைக்க குதிரை பணிப்பாளர், அதிக யானை. இது அன்னைக்கு பார்த்தோம். நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரதான காலத்துல வழங்கப்பட்ட பெயர்கள் இருக்குது. இவங்க மன்னனுக்கு உதவுறாங்க. இப்ப இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறாங்க, அதே மாதிரி அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு அமைச்சுக்கும் செயலாளர் இருக்கிறாங்க, ஜனாதிபதிக்கு செயலாளர் இருக்கிறாங்க, பாதுகாப்பு அதிகாரி இருக்கிறாங்க,
ஒரு நிர்வாகம் முறையாக திட்டமிடப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு அழகாக அமைக்கப்படுகிறது. அதனாலதான் ஒரு நாடு சிறப்பாக கொண்டு நடத்தப்படுகிறது, ஆட்சி செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. மன்னர் ஆட்சி காலத்திலையும் தனியே மன்னன் மட்டும் நாட்டை நிர்வாகம் செய்யல. மன்னன் நாட்டுக்கு தலைவனாக இருந்தான். அங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க தான் நாட்டை கொண்டு வழி நடத்தினவர்களாக இருந்தாங்க. இந்த மாணவரும் அரச வம்சத்தில் ஆட்சியில் அரச பதவிகளை பொறுத்தவரையில ஏப்பா ஆதிபாதன் சொல்றது, மாப்பா மகாதிபாதன் சொல்றது. இந்த உயர் பதவிகளுக்கு அரச குடும்ப இளவரசர்கள் தான் நியமிக்கப்பட்டாங்க. சரியா? உயர் பதவிக்கு அரச குடும்பத்தில் அந்த இளவரசர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த அரசாட்சி அமைப்பு முறையில பிரதேச ஆட்சி அடுத்து பாக்குறோம். இது விளங்கப்படுத்த இதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா பிள்ளைல உங்களுக்கு? எதாவது வேகமான சொல்லிட்டு போறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது சார். ஓகே, கடைசி நாங்க படிச்ச வரை ஞாபகம் இருக்குது. மன்னனின் தலைமையில் நடாத்தப்பட்ட ஆட்சிக்கு மேலதிகமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மூலம் பிரதேச ஆட்சி மேற்கொள்ளப்பட்டது. மன்னன் நாட்டை முழுவதும் நிர்வாகம் செய்யறான். அவருக்கு மேலதிகமாக பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த அதிகாரிகள் அந்த பிரதேசத்தை நிர்வாகம் செய்வாங்க. அந்த பிரதேசத்துல நிர்வாகத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அவருக்கு மேல உள்ள அதிகாரிக்கு சொல்லுவாங்க. அந்த மேலுள்ள அதிகாரி கொண்டு போவாங்க. அப்படி கடைசியா என்ன செய்யும்? மன்னனுக்கு போய் சேரும். அப்ப மன்னனுக்கான தீர்வை என்ன செய்வாரு? முன்வைப்பார். இப்ப இங்க பிரதேச தலைவருக்கு பிரச்சனை தீர்க்க முடியுமா தான் தீர்த்துருவாரு. அவரால் தீர்க்க முடியாது, அடுத்தவர் அந்த பிரச்சனை தீர்ப்பார். சரியா? இது ஒரு நிர்வாக அமைப்பு இருந்தது. ரைட்? பாடசாலையில கிளாஸ்ல ஒரு 2 பேருக்கு அவங்களுக்கு கிளாஸ்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை தீர்க்கிறது கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க. கிளாஸ் டீச்சருக்கு முடியலையா என்ன செய்வாங்க? அந்த பகுதிக்கு பொறுப்பான உங்களுக்கு கொண்டு போவாங்க. இல்லாட்டி வைஸ் பிரின்சிபல், இல்லாட்டி பிரின்சிபல். இருக்குதானே ஒரு நிர்வாக அமைப்பு முறை இருக்குதானே. பாடசாலை நிர்வாக அமைப்பு முறை இப்ப எப்படி இருக்கிறது? அது அரசாட்சி முறை காலத்துல இருந்து வந்த விஷயங்கள் தான். எல்லா நிறுவனங்களும் இப்படித்தான் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. ரட்ட அல்லது ரத்த ஆட்சி பகுதி இருந்திருக்குது. இது என்னன்னு சொல்றது? அரசு அதிகாரிகளை தான் சொல்றாங்க. ரட்லது அல்லது ரட்டலத்தான்னு சொல்ற அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. சரியா? இவங்க நிர்வாக அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க. தலைநகரின் தொலைவில் இருந்திருக்கு மலையரட்டை, மாயரட்டை, உருகுணரட்டை. இங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. சரியா? நாங்க அனுராதபுர காலம் படிக்கும் போது தான் பிள்ளைகள் ஒரே அரசன் நாடு முழுக்க நிர்வாகம் செஞ்சாங்க. இந்த அனுராதபுரம் வீழ்ச்சி அடைஞ்சு புலனர்வை வந்ததுக்கு பிறகும் ஓர் அரசர் தான் இருந்தாரு. புலனர்வை தலைநகரமா தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, புலனர்வைக்கு பிறகு அப்படியே ராசதானிகள் மாறி புலனர்வை வீழ்ச்சிக்கு பிறகு மாறி போற நேரம் இந்த கோட்டை ராசதானி தலைநகரமாக வருகின்ற காலத்துல மேலும் பல ராசதானிகள் உருவாக்கியது. இப்ப கோட்டையில் ஒரு மன்னன் இருந்தான், யாழ்ப்பாணத்தில் ஒரு மன்னன் இருந்தான், கண்டியில் ஒரு மன்னன் இருந்தான். சரியா? மன்னர்கள் 3 பேர் வந்துட்டாங்க நாட்டுக்குள்ள. சிறிய ஒரு நாட்டுல 3 மன்னர்கள் இருந்தாங்க. அது இல்லாம இந்த பிரதேச தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. அதுக்கு பிறகு கோட்டை ராஜதானி 3ஆ பிளவுபட்டதுக்கு பிறகு இன்னும் 2 அரசர்கள் கூடினாங்க. இப்படி நிறைய அரசர்கள் உருவாங்க. கம்பளை காலத்திலையும் ஆங்காங்கே சின்ன அரசர்கள் இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயம் நீங்க இதே வகுப்புல அடுத்த பாடத்துல இந்த அரசர்களை பத்தி நாங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்? இந்த நாட்டின் பாருங்க மிக சிறிய நிர்வாக அலகு கிராமத்தின் நிர்வகித்து கமிக்க, கம்லத்தன் எல்லாம் அழைக்கப்பட்டார். கமிக்க சிவ, கமிக்க சதன, கமிக்க சுமன ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்ற அன்னைக்கு படிச்ச ஞாபகம் இருக்கும் தானே? இது நான் அதுதான் புத்தகத்தை போடாமல் இந்த PDF உங்களுக்கு போட்டது. கிராமத்தை நிர்வகித்த அதிகாரிகள் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரி, இது நாங்க அன்னைக்கு படிச்சோமா? படிக்கல. ரைட், அது நாங்க படிப்போம். அப்ஷால் விளங்கப்படுத்துங்க. நான் புத்தகத்தை போடுறேன். உனக்கு குயிக்கா இருக்கணும் அப்ஷால். 8 நிமிஷத்துல எல்லாரும் பேசி முடிச்சிடணும். அப்பதான் இருக்க அரை மணி நேரம் நாங்க படிக்க முடியும். என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் விளங்கப்படுத்த போது முதலாம் கொஞ்சம் குறுகியது.
இப்ப முதலாம் சேனன் வந்து இப்ப நாங்க வந்து மானவர்மன் பத்தி படிச்சிருப்போம். அவன் வந்து மானவர்மண்ட வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 2ஆம் தப்புல மன்னன் மகன் ஆவார். 2ஆம் தப்புல மன்னன் வந்து 16 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தாரு. அவருக்கு பின்னர் வந்து அவனது மகனான 9ஆம் அக்ரபோதி வந்து அவரது ஆட்சி காலம் வந்து 3 வருடங்கள் ஆகுமா. அவனது சகோதரனான முதலாம் சேர்ந்த 833 ஆண்டுகள் வந்து அரசனானார். 830 ஆண்டுகள் வந்து அரசனானார். அவனது ஆட்சி காலம் வந்து 20 ஆண்டுகளாம். அவனது ஆட்சி காலத்துல வந்து இலங்கை வந்து இப்ப பாண்டியரால் ஆக்கிரமிக்கப்படுது. இக்காலகட்டத்தில இருந்து தென்னிந்தியாவிலிருந்து பாண்டியரால் ஆக்கிரமிக்கப்போது இப்ப வந்து ஸ்ரீ இந்த பாண்டிய மன்னன் வந்து பெரும் படையோட வந்து இலங்கைக்கு ஆக்கிரமிக்கிறாரு. அப்போ வந்து முதலாம் சேனண்ட படை வந்து தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் சிங்கள மன்னனான யுத்த காலத்துல வந்து அவனோட சகோதரனான மகிந்தனும் இளவரசன் காசியப்பனும் போல இருந்தாங்களாம். அவனது படை தோல்வி அடைந்ததை தழுவியது. அவர் வந்து முதலாம் சேனன் வந்து பாதுகாப்புக்கு தகுதி வந்து தப்பி எங்கேயோ ஒரு மலையாட்டத்திற்கு தப்பி ஓடினா. இப்போ வந்து அன்றாதபுரத்து பாண்டியர்கள் வந்து அந்நகரம் வந்து முழுதாக சூறையாடினாங்களாம். இப்போ வந்து பாண்டியர்கள் வந்து இப்ப வந்து அங்க பாண்டியர்கள் வந்து இப்ப அன்றாதபுரத்துல முக்கியமான ஐட்டங்களை எடுத்து அப்புறம் அந்த மன்னரோட சமாதானம் பதித்து இப்ப பாண்டியர்கள் வந்து போயிட்டாங்களா. ஓகே அப்ஷால் போதும். அடுத்த ஆள் சான்ஸ் கொடுப்போம். அத்விகா பிக் பண்ணுங்க சார். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போது மாணவ மன்னன் ஆட்சிக்கு வர முன்னதான அரசிய நிலை. வசபன் இளம்பகன வம்சத்தை சேர்ந்தவன் தாதுசேனன் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது இவை 2 பேர் வேற வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் சொல்லலாம். இவை 2 பேரும் இந்த 2 வம்சமும் ஆட்சியை கைப்பற்றதுக்காக சண்டை போட்டு, அதாவது யுத்தம் செய்து ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதாவது கொஞ்ச காலம் இளம்பகன வம்ச ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தாங்கன்னு சொன்னா பிறகு மௌரிய வம்சாக்கள் ஆட்சி செய்வினர். அப்ப இப்படி ஒரு ஆட்சி ஒன்று நிலவியதால அங்க வந்து உள்நாட்டு மோதல் காரணமாக ஒரு நிலையான ஆட்சி வந்து நடக்கல. அவை வந்து போருக்காக தென்னிந்திய படைய வந்து வர வச்சிருக்கிறார். அதால இப்படிவே போர் செய்ததால நாட்டில பஞ்சம் நிலவியது. அது மட்டும் இல்லாம நாட்டின் பெரும்பாலுமான செல்வங்கள் வந்து அழிவுச்சிருக்கு. அதையெல்லாம் எப்படி மாணவர்கள் சரி ஓகே மாரை. ஓகே அத்விகா. அடுத்தால் பிரைஷினா. பிக் பண்ணுங்க பிரைஷினா. சார், நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது முதலாம் சேனன் வந்து மானவ வம்சத்தை சேர்த்த 2ஆம் தபல மன்னனின் மகன் ஆவான். முதலாம் சேனன் ஆட்சிக்கு வர முன்னம் 2ஆம் தபல மன்னனின் முதலாவது மகனான 9ஆம் அக்கபோதி ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய ஆட்சி காலம் வந்து 3 வருடங்களாகும். அவனுக்கு பின்னர் வந்து அவனது சகோதரனான முதலாம் சேனன் ஆட்சிக்கு வந்தான். அவனது வந்து ஆட்சி காலம் 20 ஆண்டுகளாக இருந்தன. அவனது ஆட்சியின் முற்பகுதியில் இலங்கையை வந்து பாண்டிய படை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் பாண்டியரின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. ஸ்ரீ வல்லவன் என்ற பாண்டிய மன்னனின் பெரும் சேனையுடன் இலங்கையை ஆக்கிரமித்த போது முதலாம் சேனனின் படை வந்து தோல்வி அடைஞ்சிட்டு. அப்ப வந்து முதலாம் சேன மன்னன் போரிட்டதுனால அதுல வந்து முதலாம் சேனண்ட சகோதரனான மைந்தனும் இளவரசனான காசியப்பனின் போரில் இறந்துட்டாங்க. தனது படை தோல்வியடைந்ததை தழுவியதும் முதலாம் சேனன் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக மலையரட்டைக்கு தப்பி சென்றிருக்கான்.
அனுராதபுர நகரில் நுழைந்த பாண்டிய படை வந்து அன்னரை முற்றிலும் வந்து கைப்பற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து பாண்டிய மன்னனுக்கும் முதலாம் சேனனுக்கும் வந்து சமாதானம் இது நடந்து அதனால முதலாம் சேனன் வந்து திருப்பி பாண்டிய படை வந்து முதலாம் சேனனுக்கு திருப்பி கொடுத்துட்டு அனுராதபுர நகரை திருப்பி கொடுத்துட்டு போயிடுச்சு. அது வந்து பாண்டியர்களின் நோக்கம் வந்து இலங்கையில் உள்ள விலை மதிப்பான பொருள்களை வந்து திருடி செல்றதுதான். ஓகே பிரஷினா, ஓகேமா, ரைட். தஸ்வின் 2 நிமிஷம் இருக்கு. சார் நாளைக்கு விளங்கப்படுத்த போறது வந்து சார் இரண்டாம் சேனன் சார். இரண்டாம் சேனன் வந்து சார் முதலாம் சேனன் விட்டு மன்னன் விட்டு அந்த சகோதரன் பாண்டிய ஆக்கிரமிப்பின் போது உயிரிழந்தார் சார். காசியப்பன் இளவரசன் விட்டு மகன் தான் சார் இந்த இரண்டாம் சேனன். முதலாம் சேனன் விட்டு மரணத்திற்கு பின் சார் அக்காலத்துல வந்து சார் யுவராஜனுக்கு அந்த இரண்டாம் சேன மன்னன் வந்து முடிசூட்டினார் சார். அவருடைய இரண்டாம் சேனனுட்டு ஆட்சி காலம் வந்து சார் 35 வருடங்கள் சார். அந்த காலத்துல நாட்டுல வந்து சமாதானம் தான் சார் நிலவியது சார். அரசியல் ரீதியா நிலவிய அமைதி அந்த சூழ்நிலையின் காரணமா சார் நாட்டில் பழைய செழிப்பான அந்த முன்னர்ந்த செழிப்பான நிலை ஏற்படுத்தவும் சார் பொருளாதாரம் மற்றும் புத்தி சாசன துறையில வந்து பாரிய பணிகள் ஆற்றவும் சார் மன்னன் இரண்டாம் சேனனுக்கு வாய்ப்பு கிடைத்தது சார். வந்து சார் முதலாம். ஓகே தஸ்வின், போதும், ரைட். இப்ப எல்லாருமே நல்ல திறமையான ஆட்களா இருக்கிறீங்க. எல்லாரும் இல்ல மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருக்கிறீங்க. சரி, ஓகே, இன்னும் 3 பேர் இருக்கிறீங்க. ரவிஷானும் மிதுன் ஷராப், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அப்படியே சிக்னல் போட்ட வாக்குல இருங்க. மற்ற எல்லாருமே ஜீனத் ஃபர்கா இருக்காங்க, வித்தார்த் இருக்காரு, இப்போ எல்லாமே காஷ்மீர் எல்லாமே பேசக்கூடியவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இன்றைக்கு நேரம் போதுமானதா இல்லை. ரைட், பிறகு நாங்கள் அதை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வாய்ப்பு தரேன். இப்போ நாங்கள் இந்த 3 பேரும் இருங்க, கொஞ்சம் படிச்சுக்கிடுவோம். ஏன்னா இன்னொரு 1/2 hour டைம் தான் இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு தரப்படும். ஓகே, ரைட். இந்த அரச கொள்கையும் நலன்புரி நடவடிக்கைகளும் இதை நாங்கள் அன்னைக்கு படிக்கணும். நாங்கள் அன்னைக்கு படித்த பாடம் பிரதேச ஆட்சி, மத்திய ஆட்சி எல்லாமே படிச்சுட்டோம். அரச கொள்கையும் நலன்புரி நடவடிக்கைகளும் எப்படின்னா, இந்த அனுராதபுரத்துல அரச கொள்கை செயல்படுத்தும் போது, அரச கொள்கையை நாங்க செயல்படுத்துற நேரம் கீழ் குறிப்பிடப்பட்ட விட கடமை முன்னுக்கு பார்த்தோம் தானே, அதே விஷயம்தான் இங்க. அவர் முக்கியமாக அரசர்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றித்தான் அவங்களுடைய முழு நேர வேலையும் இருந்தது. அதுக்கு சிறப்பம்சம் தான் அது. நாடு, நாட்டு மக்கள், இவங்க 2 பேரையும் கவனத்துல வச்சுட்டு தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த வேலைகளை சரியாக கொண்டு நடத்துறதாக இருக்கிறார். ரைட். அதுல பாருங்க, முக்கியமாக நாட்டின் பாதுகாப்பை திட்டமிடல், சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுதல், பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குதல், புத்த சாசன முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். நாட்டின் பாதுகாப்பை திட்டமிடுறது, சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுறது, பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குதல், புத்த சாசன முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அப்ப இந்த வேலைகளை தான் இவர் என்ன செய்யறாரு, ஒரு அரசனா தான் செய்யறாரு. இந்த மாணவர்ம அரச வம்சம் ஆட்சியில இருக்கிற நேரம் இந்த அடிப்படை கொள்கைகளை அப்படியே நடைமுறைப்படுத்தியதாக அறிய முடிகிறது. அப்படி அந்த அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த கொள்கை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியதாக அறிய முடிகிறது. சரி, அப்ப ஒரு அரசனுடைய கடமை என்னன்னு கேட்கறது, அதே தான் அரசனுடைய சமூக நலன்புரி நடவடிக்கைகளையும் கவனம் செலுத்துறாங்க. இப்ப இருக்கிற அரசியல் நடவடிக்கைகள் அல்ல, மன்னர் காலத்துல மக்களுடைய தேவைகள் குறைவாக இருந்தது. ஆகவே மக்கள் சனத்தொகையும் குறைவாக இருந்தது. மன்னன் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தக்கூடியதா இருந்தால் மக்கள் மன்னன் சொல்வதை கேட்டாங்க.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல, வளர்ச்சியடைந்த காலகட்டத்துல அதற்கும் இதை நாங்க தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. இப்ப மக்களுடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கிறது, சனத்தொகை அதிகரிச்சிருக்கிறது இல்லையா? அதனால இன்னைக்கு பல்வேறு விடயங்கள் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்ப பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில தான் நிர்வாகம் நடத்த வேண்டி இருக்குது. முன்ன அப்படி இல்லை. நிர்வாகம் அது சரியாக கொண்டு நடத்தப்பட்டது. பாருங்க, நாட்டின் பாதுகாப்பை திட்டம் எல்லாருக்கும் அப்படியா கேக்குது பிள்ளைகள்? எல்லாருக்கும் அப்படியா கேக்குது? ஓகே, கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, நான் வெளியில வரேன். இப்படி இருங்க. இப்போ ஓகேயா? ரைட், நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ ஆஃப் பண்ணா சில நேரம் கவரேஜ் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள் தான். இப்ப பாருங்க, நாட்டை பாதுகாக்கும் போது மன்னனின் சேனாதிபதி, படையினர் மற்றும் பாதுகாக்கிற நேரம் மன்னனின் சேனாதிபதி, படையினர் மற்றும் பிரதேச ஆட்சியாளர்கள் மன்னனுக்கு உதவினர். அனுராதபுர காலத்தின் முன்னரே பகுதியில் மன்னனின் படைகள் யானை, குதிரை, தேர்ப்படை மற்றும் காலாட்படை என 4 வகை சேனைகளை கொண்டிருந்தன. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு தரைப்படை, கடற்படை, விமானப்படை, ஆயுதங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல யானைப்படை இருந்தது, குதிரைப்படை இருந்தது, தேர்ப்படை இருந்தது, காலாட்படை நடந்து போற படைகள் இருந்தாங்க, தேர்ல போறவங்க இருந்தாங்க, யானையில் போறவங்க இருந்தாங்க, குதிரையில் போற படைகள் இருந்தது. இப்படி படைகள் நாட்டுல இருந்தது. சரி, இந்த சேனைகளை கொண்டு இந்த அரசருடைய ஆட்சியானது பாதுகாப்பானதாக இருந்தது. கேட்டா, மானவர்ம வம்சத்தின் ஆட்சியில் மன்னனுக்கு பலம் வாய்ந்த படை ஒன்று இருந்ததோடு தென்னிந்திய படை வீரர்களை கொண்ட சம்பளம் பெற்ற இராணுவ குழு ஒன்றும் அவர்கள் மத்தியில் இருந்ததாக அறிய முடிகிறது. இலங்கையில் இருந்த படைகள் அரசனுடைய படைகள்ல இருந்ததோட தென்னிந்தியாவுல தமிழ்நாட்டில் அந்த பகுதியில இருந்து வந்த படையும் இலங்கையில இருந்து இருக்கிறது. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்க. சம்பளம் கொடுத்து அவர்களை இங்கே வச்சிருந்திருக்கிறாங்க. எதுக்காக? நாட்டினுடைய பாதுகாப்புக்காக. பாருங்க, இலங்கை மன்னர்கள் நகர நிர்மாணத்தின் போது அவற்றின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. நகரங்களை நிர்வாகம் செய்யும் போது கட்டுமான வேலைகளை செய்யும் போது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அனுராதபுர நகரம் ஆரம்ப காலம் தொட்டே நகரம், மதில், வாயில் கதவு என்பவற்றுடனும் முழுமையான பாதுகாப்பு அமைப்புடனும் கூடிய விதத்தில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அனுராதபுர நகரம் ஆரம்ப காலம் தொட்டே நகரம், மதில், வாயில் கதவு என்பவற்றுடனும் முழுமையான பாதுகாப்பு அமைப்புடனும் கூடிய விதத்தில் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. பிரஷினா, சரியா? முதல் பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நகரத்தின் திட்டமிடல் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. அடுத்த பக்கம், உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லைகளுக்கு முகம் கொடுக்கும் போது கோட்டைகளை நிர்மாணிப்பதும், பாதுகாப்பு இடங்களில் காவலரன்களை அமைத்தும் பாதுகாப்பு உபாயங்களாக அமைப்பதும் பாதுகாப்பு உபாயங்களாக இருந்திருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, இலங்கையில மட்டும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு படைகள் வரும், படையெடுத்து வருவாங்க. நல்ல அனுபவம் இருக்கு எங்களுக்கு இல்லையா? மானவர்மன் காலத்துல வந்த படையெடுப்பு, சேனமன்னன் காலத்துல வந்த படையெடுப்பு, தென்னிந்தியாவில இருந்து இங்கிருந்து சொத்துக்களை சூறையாடிட்டு போனாங்க முதலாம் சேனன் காலத்துல, இருக்குதானே? அப்ப இந்த மாதிரி நிறைய படையெடுப்பு வரும்போது இங்க இருக்க அரசர்கள் என்ன செஞ்சாங்க? காவலர்கள் அமைச்சாங்க, பாதுகாப்பை பலப்படுத்தினாங்க, தங்களோட நாட்டை பாதுகாத்து கொள்றதுக்காக ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி சில சந்தர்ப்பங்கள்ல பாதுகாக்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல தான் இலங்கை அவர்கள் கைப்பற்றினார்கள். எல்லாளன் அனுராதபுரத்தை கைப்பற்றி 44 ஆண்டுகள் ஆண்டான். சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றி புலனறுவை மையமாக கொண்டு 75 ஆண்டுகள் ஆண்டாங்க. கலிங்கமாகன் புலனறுவையை கைப்பற்றி 40 ஆண்டுகள் ஆண்டான். அது இல்லாம பண்டு பாரிந்தன்னு சொல்லப்பட்ட அந்த படையெடுப்பு கொண்டு வந்தது அவங்க 14 வருடம் ஆண்டாங்க.
இப்படி இலங்கையை இந்தியாவிலிருந்து வந்த பல்வேறு மன்னர்களும் படையெடுத்து வந்து நீண்ட காலம் ஆண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து படையெடுத்து வாராங்களா இருந்தால், இலங்கையை கைப்பற்றுவாங்களா இருந்தால், இலங்கையில் இருந்த ஆட்சி அந்த நேரம் பலகீனமானதாக இருந்தது. சோழர் படையெடுத்த போது பலவீனமான ஆட்சி. 5ஆம் மைந்தன் இருந்தான் அனுராதபுரத்தில். எல்லாரும் அனுராதபுரத்தை படையெடுத்தும் போது அசேல மன்னன் இருந்தான். தேவநம்பிதீசனுடைய கடைசி சகோதரன் அசேலன் இருந்தான், கொஞ்சம் பலவீனமானவன். அதனால்தான் எல்லாரும் படையெடுத்தான். புலனர்கள் மீது கலிங்க மகன் படையெடுத்த போது பராக்கிரம பாண்டியன் இருந்தான், பலவீனமான மன்னனாக இருந்தான். அதனாலதான் அந்த படையெடுப்புகள் எல்லாம் வந்தது. சரியா? அதே மாதிரி பிற்பட்ட காலத்துல ஐரோப்பியர்கள் படையெடுத்தாங்க. அது நாங்க பிறகு அடுத்த கிரேட் 9ல தான் படிக்கணும். சரியா? இப்ப இந்த 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துருவோமா? அவிஷான், குயிக் பண்ணுங்க அவிஷான். எஸ் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நான் விளங்கப்படுத்த போறது அழகு 2 எமது கீர்த்தி மிக்க அரசர்கள்ல மானவர்ம மன்னன் ஆட்சிக்கு வர இருந்த அரசியல் நிலையை பற்றி சார். வசபன் வந்து லம்பகர்ண வம்சம் சார். தாதுசேனன் வந்து மௌரிய வம்சம் சார். இந்த இரு வம்சத்துக்கு இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. மௌரிய வம்சம் இடையில அரசியல் போர் ஏற்பட்டுச்சு சார். இந்த மானவர்ம மன்னன் ஆட்சிக்கு வர இந்த இயல்புகளை பார்ப்போம். உள்நாட்டு போர் காரணமாக நாட்டுல ஆட்சி இல்லை. போர் காரணமாக நிலையான செல்வம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை எடுத்து இளம்பக்காரங்க. அரசியல் மோதல்னால நாட்டுல பொருளாதாரமே இல்லை. தேங்க்யூ சார். ஓகே, மிதுன். குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது வந்து மானவர்மன் ஆட்சியை பத்தி சார். மானவர்மன் வந்து சார் 2ஆம் காசியப்ப மன்னன் மகனாரா சார். காசியப்ப மன்னன் வந்து சார் கிபி 650வது ஆண்டுல வந்து சார் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தாரா சார். நோய் காரணமாக வந்து இவர் வந்து மரணம் அடைந்தாரா சார். மரணமடையும் போது வந்து மானவர்மன் வந்து சிறுவனாக இருந்தாரா சார். ஆட்சிக்கு வந்து பெரும் மானவர்மன் வந்து காசியப்பன் வந்து இறந்த பின்பு ஆட்சிக்கு வந்து பெரும் மோதல்கள் வந்து ஏற்பட்டுச்சா சார். இந்த மோதல்கள்ல வந்து மானவர்மன் வந்து ஏற்படாதனால அவர் வந்து விலகி ஒளிந்து கொண்டாரா சார். அப்புறம் வந்து தடோபதீசன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து மானவர்மனை வந்து தேடி கொண்டிருந்தனால வந்து சார் மானவர்மன் வந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடிட்டாராம் சார். இந்தியாவுல வந்து பல்லவ அரசுக்கு வந்து தப்பியோடின மானவர்மன் வந்து சார் 1ஆம் நரசிங்கவர்மன் அப்படின்ற மன்னனுக்கு வந்து விசுவாசமாக பணியாற்றினாரா சார். மானவர்மன் வந்து பல்லவ அரசின் போர்கள்ல வந்து உதவியாக இருந்தனால வந்து சார் மானவர்மன் மீது பல்லவ அரசு வந்து நல்லெண்ணம் வச்சிருந்தாரா சார். அவருக்கு வந்து நன்றி கடனா ஏதாச்சும் செய்யணும்ட்டு அவருக்கு ஒரு படையை கொடுத்து இலங்கைக்கு வந்து சென்று ஆட்சியை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரா சார். அப்ப வந்து அந்த படையோட உதவியில வந்து இலங்கைக்கு வந்து 2வது தடோபதீசன் அப்படின்ற மன்னனுக்கு வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள சார் அப்போ செய்தி வந்திருக்கு சார். இந்தியா அந்த பல்லவ மன்னனுக்கு வந்து நோய் காரணமாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் அந்த படைகள் வந்து சார் திருப்பி இந்தியாவுக்கே தப்பி ஓடிடுச்சான் சார். அதனால மானவர்மனும் அங்க ஓடிட்டாராம் சார். திருப்பி அவர் பல்லவ அரசர் இறந்தவனுக்கு 2ஆம் நரசிங்க வர்மன் அப்படின்ற மன்னன் வந்து அவருக்கு வந்து படம் ஒண்ணு வேணும்ட்டு திருப்பியும் அவருக்கு 20 வருடங்களாக அவர் வந்து பணியாற்றி இருக்காராம் சார். அதுக்கப்புறம் அவர் படையை கொடுத்தவனுக்கு சார் அவர் வந்து இலங்கைக்கு போயிட்டு அத்தத்தாட அப்படின்ற மன்னனை வந்து கிறிஸ்துவுக்கு பின் 684ஆம் ஆண்டுல வந்து சார் இந்த அரசனாகிறது வந்து இந்த இலங்கையை வந்து கைப்பற்றிருக்காராம் சார். அதோட வந்து சார் இவர் வந்து இந்த இலங்கையை வந்து கைப்பற்றினது வந்து வரலாற்றை வந்து முக்கிய நிகழ்வா இருக்குன்ட்டு இதுல
ஓகே மிதுன். ஷராப். சார் நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது பிரதேச ஆட்சி சார். பிரதேச ஆட்சியை பத்தி கொஞ்சம் கேள்வி சார். அனுராதபுர யுகத்தில் பிரதேச ஆட்சி எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? அனுராதபுர நகரத்தை சுற்றியுள்ள பிரதேசங்கள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கென பிரிக்கப்பட்டிருந்தது. ரட்ட அல்லது ரத்த என்னும் ஆட்சி பகுதிகளுக்கு பொறுப்பானவர் யார்? ரட்லது அல்லது ரட்லத்தன். தலைநகரிலிருந்து தொலைவில் அமைந்திருந்த பிரதேசங்கள் எவை? மலையகரட்ட, மாயரட்டை, உருகுணை ரட்டை. நாட்டின் மிகச்சிறிய நிர்வாக அலகு எது? கிராமம். கிராமத்தை நிர்வகித்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கமிக. அனுராதபுரத்தின் பின்னரை காலத்தில் கிராமம் நிர்வகித்தோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்லத்தன். ஓகே சார். ஓகே சரி பிள்ளைகள், இப்ப எல்லாருமே சொல்லி முடிஞ்சது. இப்ப நான் படிப்போம். இந்த சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணல் ஒவ்வொருக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நலனோம்பு நடவடிக்கைகள்ல முதலாவது நாட்டின் பாதுகாப்பு, அது என்ன செஞ்சாருன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவது சொல்லப்பட்ட காரணம் தான் சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணணும். இப்ப சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுவதற்கு மன்னன் என்ன செய்தான்? ரைட், பாருங்க. அனுராதபுரத்தில் நாட்டில் சிறந்த நீதித்துறை கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்தியதாக தெரிகிறது. சிறந்த நீதித்துறை கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்தியதாக தெரிகிறது. மானவர்ம அரச வம்சத்தினர் ஆட்சியில் இருந்த காலத்திற்குரிய இந்த சட்ட திட்டங்களை கூறும் கல்வெட்டுக்கள் பல கிடைத்துள்ளன. பல கல்வெட்டுக்கள், சட்டத்திட்டங்களை கூறும் கல்வெட்டுக்கள் பல கிடைத்துள்ளன. அந்த சட்ட தொகுதிகள்ல இருக்குது காணி உரிமை குறித்த சட்டம். இன்றைக்கு சட்டம் இருக்குது. இன்றைக்கு இலங்கையில நடைமுறையில உள்ளது ரோமன் டச்சு சட்டம். ரோமன் டச்சு சட்டம்னு சொல்றது ஒல்லாந்தருடைய சட்டம் தான் இன்னைக்கு நடைமுறையில இலங்கைக்கு ஏற்றாற் போல் அது மாற்றி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. பிரதான காலத்துல மன்னர்கள் நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்தை வகுத்து வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்தின் படிதான் அடுத்தடுத்து வர்ற ஆட்சியாளர்களும் அதை கடைபிடித்து வந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சி செய்யல. அதற்கு முதல் ஆட்சி செய்தவர் எப்படி நாட்டினுடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்து ஆட்சி செஞ்சாரோ அதே நடைமுறையை தான் அடுத்து வந்த ஆட்சியாளர்களும் செஞ்சாங்க. அவங்க பலவீனமானவர்களாக இருக்கலாம், ஆனா சட்டத்திட்டங்கள்ல என்ன செய்யல, பெரிய அளவு மாற்றங்களை அவங்க என்ன செய்யல, ஏற்படுத்தல. நடைமுறை பாரம்பரியம் பகிர்த்தி ஏற்படாத விதத்துல இந்த மன்னர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டிருக்காங்க. சரி, அதுல ஒன்று காணி உரிமை குறித்த சட்டம் இருந்திருக்கிறது, வர்த்தகம் சம்பந்தமான சட்டம் இருந்திருக்கிறது, விவசாயம் மற்றும் வரி சம்பந்தமான சட்டங்கள் இருந்திருக்குது, குற்றவியல் குறித்த சட்டம், எல்லா சட்டமும் சரியாக இருந்தது. இந்த சட்டத்தை மீறுவோர் தண்டிக்கப்பட்டனர். இதை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் இருந்தாங்க. இந்த சட்டங்கள் அனைத்துமே மக்களினுடைய நலன் கருதியதாகத்தான் இருந்தது. அரசன் நலன் இல்ல, மக்களின் நலன். மக்கள் சரியாக நிர்வாகம் செய்யப்பட்டால் நாடு சிறப்பாக இருக்கும் என்ற கொள்கை அரசரிடம் இருந்தது. பாருங்க, கிபி 10ஆம் நூற்றாண்டுக்குரிய வேவல் கெட்டிய கல்வெட்டு அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த சட்டத்திட்டங்கள் குறித்து குறிப்பிடும் மிக முக்கிய ஆவணம். இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேவல் சட்டத்திட்டங்கள் குறித்து குறிப்பிடும் மிக முக்கிய ஆவணம். 10 கிராம நிர்வாகம் மற்றும் குற்ற வழக்குகளை தீர்க்க அதற்குறித்தான சட்டங்கள் பல அந்த கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளன. 10 கிராம நிர்வாகம் மற்றும் குற்ற வழக்குகளை தீர்க்க அதற்குறித்தான சட்டங்கள் பல அந்த கல்வெட்டுகள்ல விவரிக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் இவ்வாறான கல்வெட்டுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டமையால் அரசன் சட்டத்திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அரசன் என்ன செய்யறானா, அரசனால இந்த சட்டத்திட்டங்களை பொதுமக்கள் சரியா அறிஞ்சு கொள்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு. இப்ப மாதிரி அந்த காலத்துல பத்திரிகை இல்ல, டிவி ரேடியோ இல்ல, தகவல் பரிமாற்றம் போன் இல்ல, எதுவுமே இல்லையே. அப்ப மக்கள் எப்படி தகவலை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, தகவலை கொண்டு செல்றதுக்கு அதிகாரிகள் இருந்தாங்க.
அவங்க போயிட்டு தகவல்களை மக்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பார்த்துருப்பீங்க சில படங்கள்ல, பழைய படங்கள்ல இந்த மேல மாதிரி ஒன்று அடிச்சுட்டு தகவல் சொல்லுவாங்க. பழைய படங்கள்ல நீங்க ரைட். அந்த மாதிரி தான் அந்த காலத்துல சொன்னாங்க. அதுக்கு மேலதிகமாக தினமும் மக்கள் பார்த்து நாட்டினுடைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறதுக்காக கல்வெட்டுக்கள்ல எழுதி செதுக்கி வச்சிருந்தாங்க. மக்கள் போற இடங்கள்ல வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு போற சந்தைகள்ல இருந்தது வர்த்தக சட்டம் வைக்கிறாங்க, பாப்பா எங்க இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப போற மக்கள் பார்ப்பாங்க, ரைட், அரசன் இந்த சட்டம் போடப்பட்டிருக்கு, ஆகவே இதை மீறினால் தண்டனை கிடைக்கும். அந்த சட்டத்திட்டங்களை அப்படியே கடைபிடித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, என்னதான் சட்டத்திட்டம் இருந்தாலும் கடைபிடிக்கிறது குறைவு தானே. நிறைய குறைவு சட்டத்திட்டங்கள் இருக்குது. இலங்கையில ஒவ்வொரு நாளும் நிறைய விபத்துக்கள் இருக்குது. விபத்துல மரணிக்கிறாங்க, காயப்படுறாங்க, நிறைய சேதங்கள் ஏற்படுது. ஆனா சட்டத்திட்டம் இருக்கு தானே. போற வேகம் இருக்குது, போற முறை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. போன் பேசிட்டு போக கூடாதுன்னு இருக்கு, எல்லாம் இருக்கு. சட்டத்திட்டங்கள் நாங்க என்ன செய்யறது இல்ல, 100க்கு 100% நாங்க கடைபிடிக்கிறது இல்ல. அதனாலதான் இந்த விபத்துக்களுக்கு ஒரு காரணம், ஒரு உதாரணம் தான் அது. ஆனா பிரதான காலத்தில் இருந்த மக்கள் சட்டத்திட்டங்களை சரியாக பின்பற்றினார்கள். அதனால குற்றங்கள் குறைவாக இருந்தது. சரி பாருங்க, அனுராதபுர யுகத்தின் பின்னரை பகுதியில் மன்னர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சில நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் விசேட அதிகாரங்களையும் வரப்பிரசாதங்களையும் வழங்கியிருந்தமையே அந்தாணி தூண்களில் பொறிக்கப்பட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த அந்தாணி தூண்னு சொல்றது அரச கொடுப்பனவு குறித்த கல்வெட்டு வகையாகும். அரசுக்கு நாங்க வரி கட்டுறது, அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள், அந்த தூண்கள்ல எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு செலவு, யார் கொடுத்து, எவ்வளவு வரி இருந்திருக்கு, எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சாங்க, அவங்க தெளிவுபடுத்தினாங்க. இலங்கையில ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. பிரதான காலத்தில் எமது அரசர்கள் சுகபோக வாழ்க்கை வாழல. எங்கேயும் அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்லப்படல. சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. பெரிய மாட மாளிகைகள் இலங்கையில இருக்கல. புலனர்வை காலத்திலிருந்து பராக்கிரம பாகுமன்னுடைய மாளிகையை தவிர வை ஜெயந்த கட்டிடம்னு சொல்லப்படுகின்ற 7 அடுக்கு மாளிகை இருந்ததாக சொல்லப்படுகிறது. மற்றபடி எங்கேயுமே பெரிய மாளிகை இல்ல. அரச மாளிகை பெரிதாக இல்ல. கண்டி தலதா மாளிகைக்கு பிறகு இருக்குது கண்டி அரசனுடைய மாளிகை, சாதாரணமானது. சீகிரியாவுல அந்த முன்னுக்கே போன பிறகு அரச மாளிகை அப்படின்னு ஒன்று இருக்கு சார், அது பொய்யா? இல்ல, அது அந்த காலத்துல சிகிரியாவுல அப்படி இருந்ததாக சொல்லப்படுது. அந்த இடிபாடுகள் சிதைவுகளை வைத்து ஒரு படம் அமைச்சிருக்கிறாங்க, மெப் வரைஞ்சிருக்கிறாங்க. இப்படித்தான் அந்த அரச மாளிகை இருந்திருக்குன்னு சொல்லி. நாங்க போயிட்டு பார்த்தனே சார், அங்க மன்னன் அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனம் கூட இருக்கு சார். சிம்மாசனம் ஒன்று இல்ல, நிறைய இருக்குது. பல இடங்கள்ல அது இருக்குது. மலை உச்சியிலையும் ஒன்று இருக்குது. ஆனா அது சுகபோகமான வாழ்க்கை அல்ல. சிகிரியா ஒரு அழகான பூங்கா இருக்குது, நிர்மாணம் இருக்குது, அழகான இடம் இருக்குது. ஆனா அது சுகபோகமான வாழ்க்கை அல்ல. மாளிகை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா சுகபோகம்ங்கிறது வேற தானே. அவ்வளவு வசதி வாய்ப்புகளோடையும் அது இல்ல. ஒரு மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல ஒரு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட அழகான ஒரு கோட்டை, அந்த கோட்டையில அவர் அழகா வாழ்ந்தார். பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட கோட்டை, மற்றபடி அது மாளிகை இல்ல. மாளிகையில பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட கோட்டை. அதுல பல்வேறு சிறப்பம்சங்களை காசியப்ப மன்னன் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். தான் இருக்கிற இடத்தை சரியாக அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த சிறப்பம்சம். சரியா, சரியாக அமைச்சிருக்காங்க. சரி, அப்ப பொதுமக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அந்தாணி தூண்கள்ல மக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியுது என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, வரி எவ்வளவு நாங்க கட்டுறோம், அதுக்கு என்ன நாட்டுல செய்யறாங்க, அவ்வளவு விஷயங்களையும் மன்னர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்காங்க. அவங்க வீணே செலவழிக்கல, வீணா ஒன்றும் செலவழிக்கல. அவங்க மக்கள் நாட்டு நலனுக்காக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டார்கள். சரி, ரைட். இந்த பொருளாதார மேம்பாட்டை நாங்க பார்த்துருவோம் பிள்ளைகள். இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது, நாங்க அது வரையும் கொஞ்சம் படிப்போம். 9 தானே படிப்போம் நாங்க. சரி பாருங்க, நாட்டின் பொருளாதார நன்மைகளுக்காக
சிறந்ததோர் ஆட்சியை நடத்துவதே அக்காலத்தில் இந்நாட்டின் அரச கொள்கையாக இருந்தது. சிறந்த ஆட்சியை நடத்துறது தான் அரச கொள்கை. அனுராதபுர காலத்தில் மன்னர்கள் குளங்கள் மற்றும் கால்வாய்களை அமைப்பதிலும் அதனைத் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதிலும் அதிக அக்கறை செலுத்தியதன் காரணம் அது மக்களின் நல்வாழ்க்கைக்கும் சுபிட்சத்திற்கும் அத்தியாவசியமாக இருந்தவினாலே ஆகும். குளம் கால்வாய் கட்டி அதை புனர் நிர்மாணம் செய்து பாதுகாத்து வந்தது தாங்க தண்ணியை பெற்றுக்கொள்றதுக்கு இல்ல, அரசனுக்கு இல்ல, மக்களுக்கு. மக்கள் அந்த நீரை பெற்று அவங்க தன்னுடைய செயற்பாடுகள் விவசாயம் உள்ளிட்ட தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தினால்தான் நாடு என்ன செய்யும்? சுபிட்சமாக இருக்கும். விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கணும். நீர் கிடைக்காட்டி என்ன செய்யறது? அப்படி விவசாயம் செய்வாங்க. இப்ப இதுதான் அங்க சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம். சரி, இந்த நிர்வாக நடவடிக்கையின் போது வரி விதிக்கும் போதும் பெற சிரித்தபடி செயற்பட வேண்டிய நிலை மன்னனுக்கு ஏற்பட்டது. சரி, நிர்வாக நடவடிக்கையின் போதும் வரி விதிக்கும் போதும் பெற சிரித்தபடி செயற்பட வேண்டிய நிலை மன்னனுக்கு இருந்தது. இந்த பெற சிரித்தன்னு சொல்றது இவருக்கு முதல் ஆட்சி செய்த மன்னர்கள் எப்படி சட்டதிட்டங்களை கடைபிடித்து ஆட்சி செய்தார்களோ அதை நானும் என்ன செய்தேன்? கடைபிடித்து ஆட்சி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க, கல்வெட்டுல செஞ்சிருந்தாங்க. அதான் பெறசிரித்தன்னு சொல்றது. பாருங்க, பெறசிரித்த என்பது முன்பு மன்னர்கள் கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையாகும். இவர்களுக்கு முதல் ஆட்சி செய்த மன்னர்கள் என்னென்ன அரச கொள்கைகளை கடைபிடித்து சிறப்பான ஆட்சி செய்தார்களோ அதை தாங்களும் கடைபிடித்து ஆட்சி செய்திருக்கிறோம். அதான் பெறசிரித்தன்னு சொல்றது. பெறசிரித்த கடைபிடிக்க வேண்டியது எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், அனுராதபுர காலத்தின் பின்னரை காலத்தில் சில மன்னர்கள் தாம் பெற சிரித்தவை மீறாமல் செயற்பட்டதாக கல்வெட்டுகள் எழுதி வைத்துள்ளனர். அவருடைய ஆட்சி முடிகிற காலகட்டத்துல ஆட்சிக்கு இவ்வளவு காலம்தான் ஆட்சிங்கிறது இல்ல, அவர் இறக்கும் வரை ஆட்சி செய்யலாம். சில நேரம் அவங்களால கடைசி நேரம் வருத்தம் சுகமில்ல ஆட்சி செய்ய முடியலன்னா தன்னுடைய வாரிசோ அடுத்த ஆட்சிக்கு உரிமையோட இருக்க ஆட்சியை ஒப்படைக்கலாம். அப்ப இந்த அரசர்கள் தன்னுடைய இறுதி காலத்துல நாங்க பெற சிரித்தவை மீறாமல் முன்னர் ஆட்சியாளர்கள் கடைபிடித்த கொள்கைகளை மீறாமல் அப்படியே ஆட்சி செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, இந்த மானவர்ம வம்சத்தின் ஆட்சி காலத்தில் நாட்டில் சிறந்த அடிப்படை முகாமைத்துவ கொள்கை நிலவியதாக சான்றுகள் உள்ளன. மானவர்ம வம்சத்தின் ஆட்சி காலத்தில் நாட்டில் சிறந்த அடிப்படை முகாமைத்துவ கொள்கை நிலவியதாக சான்றுகள் உள்ளன. 4ஆம் மைந்த மன்னனின் மிகிந்தலை சுவர்கல், இதெல்லாம் உதாரணம் பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4ஆம் மைந்த மன்னனின் மிகிந்தலை சுவர் கல்வெட்டு அக்காலத்தில் நிலவிய அடிப்படை முகாமைத்துவம் குறித்து மிக முக்கியமான ஆவணமாகும். ஓமா படம் போட்டுருக்கா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. சரி சரி, சரி, அடிப்படை முகாமைத்துவ கொள்கை நிலவியதாக சான்றுகள் உள்ளன. 4ஆம் மைந்த மிகிந்தலை சுவர் கல்வெட்டு பாருங்க, அக்காலத்தில் நிலவிய அடிப்படை முகாமைத்துவம் குறித்த மிக முக்கியமான ஆவணமாகும். மிகிந்தலை விகாரையில் உள்ள நிர்வாகம் மற்றும் பௌத்த மதகுருமார் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்பன குறித்து அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிடிக்கணும்னு சொல்லியும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி விகாரைக்கு நாள்தோறும் கிடைக்கும் வருமானம் ஆவணம் ஒன்றில் பௌத்த குருமானால் பதியப்பட வேண்டும். சும்மா செய்ய இயலாது. அந்த நேரம் அங்க வருகின்ற வரவு செலவு எல்லாமே சரியாக என்ன செய்யப்படணும்? பதிவு செய்யப்பட வேண்டும்னு சொல்லியும், அதே போல் விகாரையின் செயற்பாடுகளுக்காக நாள்தோறும் செலவாகும் செலவினை பஞ்சிகா புத்தகம், கணக்கு புத்தகம் எழுதி குறிப்பிடப்பட்ட அதிகாரிகளின் கையொப்பத்தை பெற்று முத்திரையிட பெட்டியில் இட வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் செலவாகிற விஷயத்த
கணக்கு புத்தகத்துல எழுதி அதை ஒரு பெட்டியில போட்டு, முத்திரையிட பெட்டினா சீல் செய்ய பெட்டியில போட்டு மூடணும். யாரும் வேற யாரும் திறக்கிறார், அதுக்கு பொறுப்பான அந்த அதிகாரி தான் அந்த வேலையை செய்யணும். இது எல்லாமே பாருங்க, மாத கடைசியில் மாதத்தின் செலவு முழுவதும் வேறொரு கையேற்றுக்கு கொண்டு வந்து நீக்க வேண்டும். மாதம் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் பதியணும், அதை கவனமா போட்டி பெட்டியில போட்டு வைக்கணும். மாசம் முடிஞ்சனா அது இன்னொரு கொப்பிக்கு இன்னொரு கையேடு ஒரு தாளுக்கு எழுதணும் அல்லது ஓலைக்கு எழுதணும். எழுதி 12 மாதங்களின் இறுதியில் அந்த செலவினங்களை புத்தகத்தில் எழுதி பாடசாலை இருக்குது, எல்லா நிறுவனங்களும் இருக்குது, கோவில் இருக்குது, பன்சல் இருக்குது. அந்த செலவெல்லாம் எழுதி பொதுக்கூட்டம் வச்சு அதுல கணக்குகளை வாசிச்சு மக்களுடைய தெளிவுபடுத்துவாங்க. இன்னைக்கும் இந்த பகுதி இருக்குது. அந்த காலத்திலையும் அது மன்னர்கள் இருந்தது, அதுக்கு அதிகாரிகள் இருந்தாங்க. அது முறையாக என்ன செய்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி விகாரையின் வரவு செலவு குறித்த நாளாந்த மாதாந்த அறிக்கை தயாரித்து வருட இறுதியில் வருடாந்த வரவு செலவு ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. எவ்வளவு ஒரு சிறப்பான செயல்பாடு இல்லையா? அந்த மாணவர் மன்றத்துல இது வரவு செலவு வாசிப்பாங்க சார். அந்த மாதிரி தான். அதெல்லாம் இருக்குது. சரி, இது அந்த காலத்துல இருந்திருக்கு. சரி பிள்ளைகள், இப்போ உங்களை அந்த நேரம் கூட போறனால கொஞ்சம் பேர் போய் தூங்கிடுறாங்க இல்லையா? தூக்கம் வந்துட்டு போல. இப்ப நாங்க 30 பேர் இருந்ததுல இப்ப 21 22 பேர் தான். சரி, இது இந்த நோன்பு காலம் வரையும் தான் இந்த நேரம் மாற்றம். நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு வளமையா எங்களுடைய 7:30 மணி 9 மணி. சரி, அப்போ உங்களோட 1/2 hour அங்கே பேலன்ஸ் இருக்கும் தானே? ஓகே, அடுத்த வாரம் நாங்கள் இதை படிப்போம் பிள்ளைகள். இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் இந்த பாடத்தை நான் நினைக்கிற மாதிரி முடிச்சிடலாம். முடியுமான்னு தெரியல. இல்லை, அடுத்த வாரம் முடிக்க இயலாது. இன்னும் கொஞ்சம் கூட படிக்க இருக்குது. இன்னும் 2 கிழமையில 2 கிளாஸ்ல இதை நாங்கள் முடிச்சிடலாம். சரி, ஓகே பிள்ளைகள், குட் நைட். Thank you, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Bye. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் சார். God bless you. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Come again, sir. Thank you, sir. Okay, good night, good night, good night.